எஸ்எஸ்சி எம்டிஎஸ் படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸை பொறுத்தளவு 5 கரண்ட் அஃபேரு, 5 ஸ்டாட்டிக் கொஸ்டின். ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் இருக்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் கண்ட்ரி ஓன் த 2025 UEFA நேஷனல்ஸ் லீக் ஃபைனல்ஸ்? UEFA என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஆஃப் யூரோப்பியன் ஃபுட்பால் அசோசியேஷன். அதை ஜெயிச்சது யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகல். சரிங்களா, போர்ச்சுகல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா UEFA அப்படின்ற ஃபுட்பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சவங்க. சரிங்களா, இதை ஹோஸ்ட் பண்ண கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நூனோ மெண்டிஸ், போர்ச்சுகலை சார்ந்த பிளேயரு. சரிங்களா, ஹோஸ்ட் பண்ணது ஜெர்மனி. எங்கே நடந்துச்சுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஜெர்மனியில் நடந்துச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரன்னர் அப் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயின். சரியா, ஸ்பெயின் தான் ரன்னர் அப். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஹேஸ் ஓன் மென்ஸ் சிங்கிள் டைட்டில் அட் 2025 ஃப்ரெஞ்ச் ஓப்பன்? சரிங்களா, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஓப்பன், ஃப்ரெஞ்ச் ஓப்பன், விம்பிள்டன், இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கிறணும். ஏன்னா நமக்கு வந்து கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும் எல்லாமேவும். சரிங்களா, ஃப்ரெஞ்ச் ஓப்பனோட வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்லஸ் அல்காராஸ். சரிங்களா, கார்லஸ் அல்காராஸ் இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்னரு. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். சரிங்களா, ரன்னர் அப் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்னிக் சின்னர்னு ஒருத்தர். ஜென்னிக் சின்னர் இவர் தான் ரன்னர் அப். சரியா, சரி, அடுத்த கொஸ்டின், ஹூ ஹேஸ் ஓன் த உமன்ஸ் சிங்கிள் டைட்டில் அட் 2025 ஃப்ரெஞ்ச் ஓப்பன்? இதுக்கு முன்னாடி பார்த்தது மென்ஸ் சிங்கிள், இப்போ பார்க்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோகோ காஃப் அப்படின்றவங்க தான் யூஎஸை சேர்ந்தவங்க. சரிங்களா, USA அமெரிக்காவை சேர்ந்தவங்க கோகோ காஃப். இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் சிங்கிளில் ஜெயித்தவங்க. யார் ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரினா சப்லென்கா, இவங்கள தான் ஜெயித்தாங்க. இவங்க தான் ரன்னர் அப். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா which country won the title of 2025 ICC World Cup Championship? ICC World Cup Championship ஜெயிச்சது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப். சரிங்களா, சவுத் ஆப்பிரிக்கா. ரன்னர் அப் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் ரன்னர் அப். சரி, அடுத்தது, which team won the IPL 2025 title? IPL 2025 இதை ஜெயிச்சது யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. சரிங்களா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. பஞ்சாப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னர் அப். சரிங்களா, பஞ்சாப். சரி, அடுத்த கொஸ்டின். சரி, அடுத்தது, who won the men's singles title at the 2025 இந்தோனேஷியா ஓப்பன்? சரிங்களா, இந்தோனேஷியா ஓப்பனில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்சன். சரிங்களா, ஆண்டன்சன் இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா ஓப்பனில் ஜெயிச்சவர். சரி, இது உமன் சிங்கிளில் ஜெயிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் சி யங், சவுத் கொரியாவை சேர்ந்தவங்க. ஆன் சி யங், சவுத் கொரியா. சரியா, இப்போ ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வந்து ஆண்டர்சன், ஆன் சி யங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் ஒற்றையர் பிரிவில். அடுத்தது, who won gold in the men's javelin throw at the 2025 Doha Diamond League? 2025 தோஹா டைமண்ட் லீக்கில் ஈட்டி எறிதலில் ஆண்கள் பிரிவில் வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜூலியன் வெபர். தோஹா டைமண்டு
ஜாவலின் ஜூலியன் வெபர். சரிங்களா? அடுத்தது who won the men's singles title at the 2025 Italian Open? 2025 இத்தாலிய ஓப்பன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்லஸ் அல்கராஸ். இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பிரிவில் பட்டம் வென்றவர். சரிங்களா? கார்லஸ் அல்கராஸ். ஆப்ஷன் பி. உமன் சிங்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்மின் பேலோனி அப்படின்றவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா? இட்டாலியை சேர்ந்தவங்க ஜாஸ்மின் பேலோனி. சரி, அடுத்தது who became the first Indian to win a Formula 2 race at the Monaco Grand Prix? மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ் ஃபார்முலா 2 பந்தயத்தில் வென்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குஸ் மைனி. சரிங்களா? குஸ் மைனி ஞாபகம் வச்சுக்கோங்க, குஸ் மைனி. சரி, அடுத்து who became India's 86th chess Grand Master in May 2025? இந்தியாவில் 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை மே 2025 வென்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீஹரி. சரிங்களா? ஸ்ரீஹரி. அடுத்தது which state topped the medal tally at the கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025? கேலோ இந்தியா 2025 கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் பதக்கப்பட்டியலில் முதல் இடத்துல இருந்தா அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. சரிங்களா? மகாராஷ்டிரா. இந்த கேலோ இந்தியா 2025 எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் நடந்துச்சு. சரியா? நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் ஸ்டேட் தான் நடத்தினாங்க. ஜெயிச்சது யார், ஃபர்ஸ்ட் பதக்கத்தில் இருந்தது யார் அப்படின்னா பட்டியலில் மகாராஷ்டிரா தான் இருந்துச்சு. சரி, இதோட மாஸ்கட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜா சிம்ஹா. எலிஃபெண்ட்டும் லயனும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது தான் கஜா சிம்ஹா. கஜானா எலிஃபெண்ட்டு, சரிங்களா, ப்ளஸ் லயன், எலிஃபெண்ட் லயனு, அதனால பேரே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கஜா சிம்ஹா. மாஸ்கட். மாஸ்கட்டுன்றது ஒரு எம்பளம் மாதிரி. சரி, அடுத்தது who became the youngest player to score the second fastest century in IPL history? ஐபிஎல் வரலாற்றில் 2வது அதிவேக சதம் அடித்த இளம் விளையாட்டு வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் வைபவ் சூரியவன்சி. சரிங்களா? வைபவ் சூரியவன்சி. சரி, அடுத்தது which state topped the medal tally in கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் 2025? 2025 கேலோ இந்தியா பாரா விளையாட்டுகளில் எந்த மாநிலம் பதக்கப்பட்டியலில் முதலிடம் வகித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா. ஹரியானா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதக்கப்பட்டியலில் முதல் இடத்துல இருந்துச்சு. ரெண்டாவது தமிழ்நாடு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. 2வது இடம் பிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஹோஸ்ட் ஸ்டேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. டெல்லியில் தான் நடந்துச்சு. சரியா? சரி, அடுத்தது தீபக் புனியா ஓன் விச் மெடல் அட் த ஏன்சியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2025? தீபக் புனியா 2025 நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் விளையாட்டில் எந்த பதக்கத்தை வென்றாருன்னு கேட்டிருக்காங்க. சில்வர். சரிங்களா? வெண்கல பதக்கம் வென்றார். சரி, அடுத்து விச் டீம் ஓன் த டைட்டில் ஆஃப் 2025 மென்ஸ் பிரீமியர் லீக்? 2025 பெண்கள் பிரீமியர் லீக் பட்டம் வென்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ். சரியா? மும்பை இந்தியன்ஸ். அடுத்தது who won the மியாமி ஓப்பன் 2025 உமன் சிங்கிள் டைட்டில்? 2025 மியாமி பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரினா சபலெங்கா. சரிங்களா? தோத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் சிங்கிள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேக்கப் மென்சிக்னு ஒருத்தர், செக் குடியரசை சேர்ந்தவர் ஜேக்கப் மென்சிக். சரியா? ஜேக் மென்சிக், செக் ரிபப்ளியன். ரிபப்ளிக்
சரிங்களா, செக் ரிப்பப்ளிக்கை சேர்ந்தவங்க. சரி, அடுத்தது who became the first Indian to score 13,000 runs in T20 cricket? T20 கிரிக்கெட்டில் 13,000 ரன்கள் அடித்த முதல் இந்திய வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி. அடுத்து which country topped the medal tally in 2025 ஏசியன் அண்டர் 18 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்? 2028 அண்டர் 18 ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் வகித்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏன்ஷியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா அண்டர் 19ல், ஆப்ஷன் சி. அடுத்தது விச் டீம் ஓன் த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025? சரிங்களா, யார் ஜெயிச்சா? இந்தியா, ஆப்ஷன் ஏ. அடுத்தது விச் டீம் டாப்டு த மெடல் டேலி இன் த கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் 2025? ஃபஸ்ட்டு கேலோ இந்தியா பார்த்தோம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாரா பார்த்தோம், அதுக்கப்புறம் விண்டர் கேம்ஸு 2025 யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி, இந்திய இராணுவம் தான் முதலிடம் வகிச்சாங்க. சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் விச் டீம் ஹேஸ் ஓன் ரஞ்சி டிராஃபி 2025 டைட்டில்? சரிங்களா, ரஞ்சி கோப்பை 2025 வென்றது யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விதர்பா. ரன்னரப் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளா. சரிங்களா, தோத்தது கேரளா. சரி, அடுத்த கொஸ்டின் விச் டீம் ஓன் த 2025 கபடி வேர்ல்டு கப்? கபடி வேர்ல்டு கப் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தில் நடந்துச்சு. சரியா, ஜெயிச்சது யார் அப்படின்னா இந்தியா. ரன்னரப் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து. ரெண்டுலேயுமே சரிங்களா, மென்ஸ் வேர்ல்டு கப்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து தான், அதே மாதிரி உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் யார் அப்படின்னு தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து தான் ரன்னரப்பு. ரெண்டுத்துலேயுமே வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா. சரி, அடுத்தது ஹூ ஓன் த டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் டைட்டில்? டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் டைட்டிலை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிரக்யானந்தா. ஒரே ஒரு இந்தியன் இதுவரை ஜெயிச்சது யார் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரக்யானந்தா மட்டும்தான். சரி, அடுத்தது விச் கண்ட்ரி ஓன் த 2025 அண்டர் 19 உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்? 2025 19 வயதுக்குட்பட்ட பெண்கள் T20 உலக கோப்பையை வென்றது யாருன்னு கேட்டிருக்காங்க. 2025 அண்டர் 19 யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் ஜெயிச்சிச்சு. அடுத்த கொஸ்டின் விச் டீம் ஓன் 2024-25 ஹாக்கி இந்தியா லீக் டைட்டில்? 2024-25 ஹாக்கி இந்தியன் லீக் பட்டத்தை வென்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் டைகர்ஸ். சரிங்களா, ரார் பெங்கால் டைகர்ஸ். அடுத்தது விச் ஸ்டேட் வில் ஹோஸ்ட் த 39th நேஷனல் கேம்ஸ் 2027? 2027 நடக்கக்கூடிய தேசிய விளையாட்டுகள் நேஷனல் கேம்ஸை யார் ஹோஸ்ட் பண்ணுறான்னு கேட்குறாங்க. எங்கே ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. சரி, அடுத்தது ஹூ இஸ் த ஃபாஸ்டஸ்ட் பேட்ஸ்மேன் டு ரீச் 14,000 ரன்ஸ் இன் ஓடிஐ கிரிக்கெட்? ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் அதிவேக ரன் 14,000 ரன்களை கடந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விராட் கோலி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். சரி, அடுத்த கொஸ்டின் விச் டீம் டாப்டு த மெடல் டேலி அட் 38th நேஷனல் கேம்ஸ்? 38வது தேசிய விளையாட்டு போட்டிகளில் எந்த அணி பதக்கப்பட்டியலில் முதலிடம் வகித்ததுன்னு கேட்டிருக்காங்க. சர்வீசஸ். சரிங்களா, சர்வீசஸ் அணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதக்கப்பட்டியலில் முதலிடம். அடுத்தது ஹூ ஓன் மென் சிங்கிள் டைட்டில் அட் ஆஸ்திரேலியன் ஓப்பன்? ஆஸ்திரேலியன் ஓப்பனில் ஜெயிச்சது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜானிக் சின்னர். ஃபஸ்ட்டு அதில் தோத்தாரு, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சிருக்காரு ஜானிக் சின்னர். சரி, அடுத்தது விச் டீம் ஓன் த 2024-25 விஜய் ஹசாரே டிராஃபி? விஜய் ஹசாரே கோப்பையை வென்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை கர்நாடகா ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா, கர்நாடகா டீம். அடுத்தது விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த ப்ரெஸ்டீஜியஸ் ஃபைட் ஃபுட்பால் கப் 2025? 2025 ஃபைடு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, யார் ஹோஸ்ட் பண்ணுறான்னு தான் கேட்டிருக்காங்க. எங்கே நடக்க போகுது அப்படின்னா இந்தியா. இது முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா. சரி, அடுத்தது ஹூ ஓன் மென்ஸ் சிங்கிள் டைட்டில் அட் 2025 இந்தியன் ஓப்பன்? 2025 இந்தியன் ஓப்பன் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்டர் அக்கல்சன். இவர் தான் ஜெயிச்சார். சரிங்களா, விக்டர் அக்கல்சன்.
அடுத்தது 33. விச் டீம் ஓன் த டைட்டில் ஆஃப் 78th 2024-25 சந்தோஷ் டிராஃபி? இதுக்கு முன்னாடி விஜய் ஹசாரே பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷ் டிராஃபி. சந்தோஷ் டிராஃபியை ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். அடுத்தது ஹூ ஓன் த டைட்டில் ஆஃப் 2024 ப்ரோ கபடி லீக்? ப்ரோ கபடி லீக் 2024 பட்டத்தை வென்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ். இவங்க தான் ஜெயிச்சாங்க. சரியா, ப்ரோ கபடியில் ஜெயிச்சது ஹரியானா ஸ்டீலர்ஸ். அடுத்தது விச் டீம் ஓன் த 2024-25 சையது முஸ்தாக் அலி டிராஃபி? சையது முஸ்தாக் அலி கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மும்பை. சரிங்களா, சையது முஸ்லீம் பேர், மும்பைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் கர்நாடகா. கர்நாடகா ஜெயிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷ் டிராஃபி வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் சந்தோஷமாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்ட் பெங்கால் சந்தோஷம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஹசாரே. விஜய் ஹசாரே கர்நாடகா. சரிங்களா, விஜய் ஹசாரே கர்நாடகா. இந்த கோப்பை பேரெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். சந்தோஷ் டிராஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சையது முஸ்தாக் அலி மும்பை. சரியா, சையது முஸ்தாக்கு மும்பை. சரியா, முஸ்தாக்கு மும்பை. சரி, நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி ஓன் த டைட்டில் ஆஃப் 2025 கோகோ வேர்ல்டு கப்? கோகோனாலே இந்தியா தான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோகோ உலக கோப்பையை வென்றது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா. அதுக்கப்புறம் ஹூ பிகேம் த யங்கஸ்ட் பிளேயர் டு பி சைன்ட் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி அட் த ஏஜ் ஆஃப் 13? ஐபிஎல் வரலாற்றில் 13 வயது இளம் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வைபவ் சூரியவன்சி. சரியா, வைபவ் சூரியவன்சி. சரி, அடுத்து விச் கண்ட்ரி ஓன் த உமன்ஸ் ஹாக்கி ஜூனியர் ஏசியா கப்? 2024. சரிங்களா, 2024 பெண்கள் ஹாக்கி ஜூனியர் ஆசிய கோப்பையை வென்ற நாடு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா. சரி, அடுத்தது விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த 2034 ஃபிஃபா வேர்ல்டு கப்? 2034 நடக்கக்கூடிய ஃபிஃபா உலக கோப்பை எந்த நாட்டில் நடைபெற உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா. சரியா, சவுதி அரேபியா. சரி, அடுத்தது ஹூ ஓன் த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் 2024? 2024 உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குகேஷ். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின். குகேஷ் தோமராஜு. சரி, அடுத்தது ஹூ ஹேஸ் ஓன் உமன்ஸ் சிங்கிள் டைட்டில் அட் 2024 யூஎஸ் ஓப்பன்? சரிங்களா, யூஎஸ் ஓப்பனில் 2024 மென்ஸ் டைட்டில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டெய்லர் ஃப்ரிட்ஸ். சரி, அடுத்தது ஹூ ஓன் த யூஎஸ் ஓப்பன் 2024 உமன் சிங்கிள் டைட்டில்? 2024 யூஎஸ் ஓப்பனில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அரினா சபலெங்கா. சரிங்களா, இவங்க ஒரு நல்ல பிளேயர். எப்படி வந்து செரீனா வில்லியம்ஸ் மாதிரி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நல்லா விளாண்டுட்டு வராங்க. அரினா சபலெங்கா. சரி, அடுத்தது விச் கண்ட்ரி ஓன் த கோல்டு மெடல் அட் 45th செஸ் ஒலிம்பியாட் 2024? 45வது செஸ் ஒலிம்பியாடு 2024 தங்கப்பதக்கம் என்ற நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா. சரிங்களா, இந்தியா தான் வாங்குச்சு. அடுத்தது விச் டீம் ஓன் த டைட்டில் ஆஃப் துரண்ட் கப் 2024? துரண்ட் கோப்பை 2024 வென்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கோப்பையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேம்ஸ்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். சரிங்களா, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வடகிழக்கு ஒன்றியம் தான் ஜெயிச்சாங்க. சரி, அடுத்தது விச் டீம் ஓன் த டைட்டில் ஆஃப் 2024 துலீப் டிராஃபி? துலீப் கோப்பை 2024 வென்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா தான் ஜெயிச்சு. சரிங்களா, இந்தியா ஏ தான் ஜெயிச்சிச்சு. ரன்னர் அப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சி டீம் தான் வந்து ரன்னர் அப்பு. இந்தியா ஏ தான் ஜெயிச்சது. சரிங்களா, சரி, அடுத்தது விச் உமன் ஓன் பிகம் த ஃபர்ஸ்ட் டு ஸ்கோர் 50 இன்டர்நேஷனல் கோல்ஸ் இன் ஃபுட்பால்? கால்பந்து போட்டியில் 50 சர்வதேச கோல்களை அடித்த முதல் இந்திய பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. பாலாதேவி. முக்கியமான கொஸ்டின், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் உமன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கோல்ஸுன்றது ஒரு மைல் ஸ்டோனு. இப்போ தான் முத அடிச்சிருக்காங்க. சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. மணிப்பூரை சேர்ந்தவங்க. சரியா, மணிப்பூர். சரி, அடுத்தது விச் டீம் ஓன் த 2024 உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்? 2024
பெண்கள் T20 உலகக்கோப்பையை வென்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. நியூசிலாந்து. 2024 உமன்ஸ் T20. சரி, அடுத்தது which team clinched their 2024 இரானி கப் டைட்டில்? இரானி கோப்பையை 2024 வென்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. மும்பை. சரியா, மும்பை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரானி கோப்பையை வென்றது. அடுத்தது who won the ஏசியன் பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் இன் 2024? 2024 ஆசிய பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. துருவ் சித்வாலா. ஆசிய பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்பை போட்டியில் ஜெயிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துருவ் சித்வாலா. அடுத்த கொஸ்டின், who has won men's single title at 2024 விம்பிள்டன் டைட்டில்? சரிங்களா, விம்பிள்டன் பட்டம் வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 2024 வழக்கம் போல தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லஸ் அல்காரிஸ். சரிங்களா, கார்லஸ் அல்கராஸ் இவர் தான் ஜெயிச்சார். அடுத்தது who has won women's single title at 2024 விம்பிள்டன் டைட்டில்? 2024 உமன்ல ஜெயிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்போரா கிராச்சிகோவா. சரிங்களா, பர்போரா கிராச்சிகோவா இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விம்பிள்டன் 2024 ஜெயிச்சவங்க. ஆக்சுவலாக இந்த கரண்ட் அஃபேரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சது யாரு அப்படின்னு மட்டும்தான் நிறைய கொஸ்டின்ஸாக கேட்டிருக்கோம். சரிங்களா, அடுத்து ஸ்போர்ட்ஸோட கரண்ட் அஃபேர் பார்ட் 2 வரும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹோஸ்ட் கண்ட்ரி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எங்கெங்கே இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டாவதாக ஸ்போர்ட்ஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸை பொறுத்தளவு நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டெர்மினாலஜி, டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ட்ரிப்ளிங்னா என்ன. சரிங்களா, ஒவ்வொரு கேமுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ LBW வந்து கிரிக்கெட்டில் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் ஸ்டேடியம் நேம்ஸ். சரிங்களா, இது எல்லாத்தையுமே ஸ்டாட்டிக்காக பார்த்து வச்சுக்கிறோம். சரி, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.